இலங்கையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக 56 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதுகுறித்தான அண்மை செய்தியை தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கனமழை காரணமாக நிலச்சரிவு உள்பட பல்வேறு இடர்பாடுகளை இலங்கை எதிர்கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக 56 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். டிட்வா புயல் காரணமாக இலங்கையில் கொட்டி தீர்க்கும் மழையால் 600 வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இலங்கையில் மொத்தமுள்ள 25 மாவட்டங்களில் 20 மாவட்டங்கள் கடுமையான பாதிப்பை சந்தித்திருக்கின்றன. மலைப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். பதுளை மற்றும் நுவரேலியாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் மட்டும் சுமார் 25 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இலங்கையில் பெருமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 21 பேரை காணவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நம்முடைய கொழும்பு பல்கலைக்கழக பேராசிரியர் கோபாலபிள்ளை அமிர்தலிங்கம் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். தற்பொழுது இலங்கையில் இந்த கனமழை காரணமாக 56 பேருடைய உயிர் பறிபோயிருக்கிறது. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு செய்யலாம். அண்மைய தகவலின்படி இதுவரை 61 பேர் இறந்திருக்கிறார்கள். 25 பேர் காணாமல் போயுள்ளதாக அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ தகவல் தெரிவிக்கின்றன. அண்மைய ஆண்டுகளில் இவ்வாறான ஒரு மழை வீழ்ச்சியையும் வெள்ளப்பெருக்கையும் இலங்கை அனுபவிக்கவில்லை என்று தோன்றுகின்றது. இலங்கை மத்திய மலைநாடு இருக்கின்றது. மிக உச்சத்தில் நுவரெலியா என்ற மாவட்டம் இருக்கின்றது. நுவரெலியா, கண்டி, பதுளை போன்ற மாவட்டங்கள் மலைப்பாங்கன பிரதேசத்தில் அமைந்திருக்கின்றன. ஆகவே மழை வீழ்ச்சி அங்கே அதிகமாக இருக்கின்றது. அங்கே இருந்து உருவாகும் நதிகள் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்கின்றன. மகாவலி என்னும் நதி மிகப்பெரிய நதி, அது திருவோணமலையை சென்றடைகின்றது. கழனி கங்கை என்னும் இன்னொரு நதி கொழும்புக்கு வருகின்றது. கழுகங்கை என்னும் இன்னொரு நதி களுப்புறைக்கு செல்கின்றது. இவ்வாறு மலைநாட்டில் மழை அதிகரிக்கும் போது நாடு முழுவதும் பாதிக்கப்படும். ஆனால் குறிப்பாக நுவரெலியா மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கண்டி மாவட்டம் பாதிக்கப்பட்டுள்ளது. பதுளை மாவட்டம் பாதிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு ஆசியாவில் இந்தோனேசியா அண்மையாகத்தான் இந்த தாளமுகம் உருவாகின படியால இலங்கையின் கிழக்கு மாவட்டங்களான மட்டக்களப்பு, அம்பாறை, திருவண்ணாமலை மாவட்டங்களும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. மலைநாட்டில் மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கின்றது. மண் சரிவு ஏற்பட்டு பலர் காணாமல் கொண்டிருக்கின்றார்கள். போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கின்றது. புகையிரத போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கின்றது. கடற்கூந்து போக்குவரத்து மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் பேருந்து பயணங்களும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. பாலங்கள் இடிந்திருக்கின்றன. வீதிகளில் வெள்ளம் பாய்கின்றது. ஆகவே நாட்டில் ஒரு பிரதேசத்திலிருந்து இன்னொரு பிரதேசத்துக்கு மக்கள் போக இல்லாமல் கட்டம் இருக்கின்றது. பல பரீட்சைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பாடசாலைகள் எல்லாம் மூடப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. ஆகவே முப்படைகளும் தயார் நிலையில் உள்ளன. முப்படைகளும் களத்தில் இறக்கப்பட்டுள்ளார்கள். இந்தியாவிலிருந்து கொழும்பில் அங்குரமட்டுள்ள விக்ராந்த் என்றும் விமான தாங்கி கப்பலில் இருந்து இந்திய படையினர் கூட இலங்கை அரசாங்கத்துக்கு உதவி செய்கிறார்கள். இந்திய ஹெலிகாப்டர்களும் உதவி செய்கின்றனர். ஆகவே இந்தியாவும் இந்த இடத்தில் மிகப்பெரிய உதவியை இலங்கை மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றது. சார், இலங்கையை பொறுத்தவரை மலை பிரதேசங்கள் அதிகமா இருக்கு. அந்த பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் தற்பொழுது இப்போ பாதுகாப்பாக இருக்கிறார்களா? அந்த பகுதிகளுடைய நிலவரம் தற்பொழுது என்னவாக இருக்கிறது என்பதையும் நீங்க பதிவு செய்யலாம். மலைநாட்டு பிரதேசங்களின் வீதி அமைப்பு மிக சிக்கலானது. பாலங்கள் ஏதாவது இடிந்து விழுமாக இருந்தால், வீதிகள் தரை இறங்குமாக இருந்தால் ஒரு பிரதேசத்திலிருந்து மக்களை மீட்பது இலகுவான விடயம் அல்ல. ஆனாலும் மக்கள் பெருமளவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள். என்ற உயிரிழப்புகள் மிக குறைவாக தான் இருக்கின்றன. 61 பேர் என்பது இலங்கையை பொறுத்தவரை பெரிய இழப்பு தான். ஆனால் எல்லா அரசு அதிகாரிகளும் அரசாங்கங்களும் அமைப்புகளும் மிக வேகமாக பணியில் இருப்பதால் இந்த இழப்புகள் ஓரளவுக்கு குறைக்க முடியிருக்கின்றது. பலர் மீட்கப்பட்டுள்ளார்கள். வீடுகளின் கூரையில் இருந்தவர்கள் மீட்கப்பட்டுள்ளார்கள். ஆகவே முழுவீச்சியில அந்த மீட்பு பணி இடம்பெறுவதால் இறப்புட தொகை குறைந்திருக்கின்றது. ஆனால் மக்களை உதவிகள் சென்றடைவதில் தாமதங்கள் இருக்கின்றன. அவ்வாறான பிரச்சனைகளை நாடு எதிர்கொள்கின்றது. ஆனால் மக்கள் இன்னும் சிக்கலிலிருந்து விடுபடவில்லை. என்றால் இன்று இரவு மழை கூடுதலாக பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. நாளையும் பெய்யுமா இருந்தால் இந்த பணி, பாதுகாப்பு பணிகளும் மீட்பு பணிகளும் சிக்கலுக்கு உள்ளாகும். மக்களுடைய துன்பங்களும் தொடரும். ஆகிய ஒரு சிக்கலான கட்டத்தில் தான் நாடு இருக்கின்றது. சார், இலங்கையை பொறுத்தவரை மழையின் காரணமாக இதற்கு முன்னாடி ஏற்பட்ட பாதிப்புக்கும் இப்போது ஏற்படக்கூடிய பாதிப்புக்கும் நீங்க ஒப்பீடு செய்ய முடியும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? என்ன மாதிரியான பாதிப்புகள் முன்னாடிக்கும் இப்போ நடக்கிறதோ நம்ம ஒப்பீடு பண்ணலாம்?
கடந்த காலத்துல இப்படியான நிகழ்வு இடம்பெற்றிருக்குது. ஆனா இந்த அளவுக்கு மோசமாக ஏற்படவில்லை என்றுதான் வரலாற்று தரவுகள் தெரிவிக்கின்றன. கொழும்பில் கூட மிகவும் மோசமா இருக்கின்ற நிலைமை, குளிராக இருக்கின்றது, காற்று வீசிக்கொண்டிருக்கின்றது. நான் என்னுடைய அண்மை காலத்துல இவ்வாறான ஒரு நிலைமையை எதிர்பார்க்கவில்லை, எதிர்நோக்கவில்லை. நாடு முழுவதும் ஒரே அளவு. வடக்குல யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவும் கூட பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னாரை தவிர மற்ற மாவட்டங்கள் மிகப்பெரிய பாதிப்புகளை எதிர்கொள்கின்றன. ஆகவே இவ்வாறு நாடு முழுவதும் ஒரு அனர்த்தத்தை இவ்வளவு அளவுக்கு கடந்த காலத்தில், அண்மை காலத்தில் எதிர்கொள்ளவில்லை என்றே கூறலாம். இதுதான் அந்த அரசாங்கத்தை பொறுத்தளவில் நாடு முழுவதும் மீட்பு பணியை செய்வது ஒரு சிக்கலான நிலைமையை அரசாங்கம் எதிர்கொள்கின்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.